தை நோம்பிக்கு நம்ம என்ன ஸ்வீட் செஞ்சாலும் கண்டிப்பாக இந்த முறுக்கு செஞ்சுடுவோம். இந்த முறுக்கு கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 கிலோ 5020 அரிசி எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் 5020 எடுத்துக்கலாம், நம்ம சாப்பாட்டு அரிசியும் எடுத்துக்கலாம். இதை நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது 10 வரமிளகாய், இது நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அது அரைச்ச மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு 2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ கடலை மாவு, 1/4 கிலோ பொட்டுக்கடலை மாவு, பொட்டுக்கடலையே நல்லா வெயில காய வச்சு பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க, பவுட்ரு அரைங்க. ஏன்னா மாவு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கிறோம்ல, அதனால தான். இப்போ 2 ஸ்பூன் எள்ளு, 2 ஸ்பூன் ஓமம், கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மிளகாய் பேஸ்ட்டும் உள்ளே சேர்த்திக்கலாம். உள்ளே சேர்த்திட்டு 1 ஸ்பூன் பெருங்காய்த்தூள் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி தொட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும். இது ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் கொதிக்கிற எண்ணெயை வந்து ஒரு கரண்டி உள்ளே எடுத்து ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு நம்ம ஓட்டோட்டையாக இருக்கும்ல, இந்த கரண்டியில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம முறுக்கு பொடியில் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் கரண்டியில் வந்து எண்ணெய் தடவிக்குங்க. அப்போ தான் முறுக்கு எண்ணெயில் போடும்போது ஒட்டாமல் வரும். அதனால தான் இப்போ நம்ம அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறங்காட்டி ஒரு 2 லிட்டர் எண்ணெயை நான் வடைச்சட்டியில் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சமாக முறுக்கு வந்து பிச்சு உள்ளே போட்டிங்கன்னா இந்த மாதிரி டக்குன்னு பொரிஞ்சு மேலே வரணும். ரொம்ப நேரம் எடுத்துக்கூடாது, அப்போ தான் எண்ணெய் காஞ்சதுன்னு அர்த்தம். அப்போ போட்டு எடுத்திங்கன்னா தான் முறுக்கு வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச முறுக்கு உள்ளே சேர்த்திக்கலாம். இது ஒரே டைமில் வந்து 5 போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா 2 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். அதனால் பெரிய வடைச்சட்டி வச்சிட்டிங்கன்னா தான் டக்குன்னு சுட்டு எடுக்க முடியும். அதனால தான் இதுக்கு வந்து கரண்டி யூஸ் பண்ணி திருப்பி விடாதீங்க. நீளமாக இருக்குள்ள மைகோதி அதை யூஸ் பண்ணி திருப்பி விட்டுக்குங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எண்ணெயை வந்து அதிகமாக இழுக்காது முறுக்கு. இப்போ முறுக்கும் நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சூப்பராக முறுக்கும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு. இப்போ சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சம்படத்துலேயோ இல்லை தண்ணி படாத ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் நல்லா இருக்கும். இது சிக்கு வாசமும் அடிக்காது. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.